அன்பான நண்பர்களே, சின்ன மருமகள் தொடரில் இனி வரப்போகும் காட்சிகள் குடும்பத்தையே உலுக்கும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தப் போகின்றன. அழகரும் மீனாட்சியும் பிறந்து 30 நாட்கள் நிறைவடைந்ததால் இரு குடும்பங்களும் பெரியம்மன் கோவிலுக்கு குழந்தைகளை அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்ய முடிவு செய்கின்றனர். நல்ல நேரம் பார்த்து அனைவரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கோவிலுக்கு வருவது யாருக்கும் தெரியாது. இதற்கிடையில் ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் திருமணம் நடந்ததற்கும் 30 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது என்பதை குடும்பத்தினர் நினைவு கூறுகிறார்கள். குழந்தைகள் பிறந்த அதே நாளில்தான் அந்த திருமணமும் நடந்தது என்பதால் மகிழ்ச்சியும் குழப்பமும் கலந்த சூழ்நிலை உருவாகிறது. சேது மனதில் இன்னும் பல கேள்விகள் இருந்தாலும் குடும்பத்தின் விருப்பத்திற்காக அமைதியாக இருக்கிறார். தமிழும் தனது இரு குழந்தைகளையும் நினைத்து மனம் உடைந்த நிலையிலேயே கோவிலுக்கு வருகிறார். அந்த நாளில் நடக்கப் போகும் சம்பவங்கள் அனைவரின் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றும் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பெரியம்மன் சன்னதியில் கற்பூர ஆரத்தி தொடங்கியவுடன் ராஜாங்க ஐயாவுக்கு திடீரென அருள் வந்து அங்கே நின்ற அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பெண்ணுக்கு இந்த ஆணின் அருகில் நிற்க தகுதியில்லை. இவர்கள் கணவன் மனைவி அல்ல என்ற அந்த அருள்வாக்கு கேட்கும் நொடியில் கோவிலே அமைதியாகி விடுகிறது. இதுவரை உண்மை என்று நம்பியிருந்த விஷயம் பொய்யாக மாறுமா என்ற சந்தேகம் அனைவரின் மனதிலும் எழுகிறது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஈஸ்வரி உடனே எதிர்த்து சேதுவும் ஐஸ்வர்யாவும் 30 நாட்களுக்கு முன்பே திருமணம் செய்தவர்கள் என்றும் அவர்கள் கணவன் மனைவியாக நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றும் வாதிடுகிறார். ஆனால் அருள்வாக்கு தொடர்ந்து அதையே மறுக்கிறது. இந்த திருமணத்தை எந்த தெய்வமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் இணை அல்ல, உடனே இருவரும் விலகி நிற்க வேண்டும் என்று சாமி கட்டளையிடுகிறார். சேது குழப்பத்துடன் திருமணம் நடந்தது உண்மை என்றாலும் இன்னும் தாங்கள் தம்பதிகளாக வாழத் தொடங்கவில்லை என்று கூறுகிறார். அதற்கும் அருள்வாக்கு, திருமணம் நடந்ததாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் அந்த தாலியை நீ கட்டவில்லை என்று கூறுகிறது. அந்த வார்த்தைகள் கேட்டு ஐஸ்வர்யா கண்கலங்கி விடுகிறார். என் வாழ்க்கையே பொய்யா? என் மாமா என்னை திருமணம் செய்யவில்லையா என்று கதறி அழுகிறார். அதே சமயம் சேது தனது குழந்தைகள் பற்றிய உண்மையையும் சொல்கிறார். அழகர் தன்னிடம் இருப்பதும் மீனாட்சி தமிழிடம் இருப்பதும் தற்காலிகம் மட்டுமே. ஒரு நாள் இருவரும் ஒன்றாக இருப்பார்கள் என்று சாமி மீண்டும் அருள்வாக்கு கூறுகிறது. குழந்தைகளை பிரித்திருப்பது இயற்கைக்கு எதிரானது. விரைவில் அவர்கள் தாய் தந்தையுடன் சேரும் நாள் வரும் என்று கூறியவுடன் அம்மாச்சியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. ஆனால் தமிழ் அந்த வார்த்தைகளை ஏற்க மறுக்கிறார். தன்னை அவமானப்படுத்திய வீட்டுக்கு மீண்டும் திரும்ப மாட்டேன் என்று மனதில் உறுதி செய்து கொள்கிறார். அருள்வாக்கு இன்னும் அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் சேதுவின் மனைவி நீ அல்ல. உன் கழுத்தில் இருக்கும் தாலி அவன் கட்டியதல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறது. ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் நடுங்கி, அப்படியானால் என் வாழ்க்கை முழுவதும் பொய்யா என்று கதறுகிறார். உண்மை நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இரவு முழுவதும் இரு குடும்பங்களும் கோவிலிலேயே தங்க வேண்டும் என்று சாமி கட்டளையிடுகிறது. இன்று இரவு உண்மைதானாக வெளிவரும், யாராலும் அதை மறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அருள்வாக்கு முடிகிறது. இந்த வார்த்தைகள் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. அவர்கள் இருவரும் தனியாகச் சென்று, நாம் சொல்லாமல் இந்த உண்மை எப்படி வெளியில் வரும் என்று பதற்றமாக பேசிக்கொள்கிறார்கள். மறுபுறம் தமிழ், என் வாழ்க்கையில் சேதுவுக்கு இனி இடமில்லை, என் குழந்தைகள் மட்டும் போதும் என்று சாமியிடம் வேண்டிக் கொள்கிறார். சேதுவும் குழப்பத்துடன், நான் உண்மையாக திருமணம் செய்ததாகத்தான் நினைத்தேன், ஆனால் சாமி ஏன் இப்படி சொல்கிறார் என்று மனவேதனையில் தவிக்கிறார். கோவிலின் இரவு மர்மமான அமைதியோடு நகர ஒவ்வொருவரின் மனதிலும் பதட்டம் அதிகரிக்கிறது. அந்த இரவு அனைவரும் கோவில் மண்டபத்தில் படுத்து உறங்க முயற்சிக்கிறார்கள். தமிழ் ஒரு பக்கம் மீனாட்சியை அணைத்தபடி அமர்ந்திருக்கிறார். சேது மற்றொரு பக்கம் அழகரை அருகில் வைத்து விழித்தபடியே இருக்கிறார். இரு குழந்தைகளும் ஒன்றையொன்று பார்த்தபடி அமைதியாக இருப்பது பலரது மனதையும் உருக்குகிறது. ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும் இந்த ஒரு இரவு எப்படியாவது கடந்துவிட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை.
மனதில் 1000 கேள்விகளுடன் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு பெரிய நாகம் மண்டபத்துக்குள் நுழைகிறது. அதை பார்த்த ஐஸ்வர்யா அலறி எழுந்து ஓடுகிறார். பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவரது கழுத்தில் இருந்த தாலி கல்லில் மாட்டி அருந்து கீழே விழுகிறது. அனைவரும் பதற்றமடைந்து எழுந்து நிற்கிறார்கள். தமிழ் மட்டும் அமைதியாக சென்று அந்த பாம்பை பிடித்து, இது யாரையும் தீங்கு செய்ய வரவில்லை, பயப்பட வேண்டாம் என்று கூறி காட்டுப்பகுதிக்குள் விட்டுவிடுகிறார். அதன் பிறகுதான் சேது கீழே கிடக்கும் தாலியை கவனிக்கிறார். ஐஸ்வர்யா அழுதபடி, என் தாலி அருந்து விழுந்து விட்டது, இது நல்ல அறிகுறியா என்று கேட்கிறார். அந்த காட்சியை பார்த்த ஈஸ்வரியின் மனதில் பயம் அதிகரிக்கிறது. சாமி சொன்ன உண்மை இதுதானோ என்ற சந்தேகம் அவரை உலுக்குகிறது. அடுத்த நாள் அதிகாலை மீண்டும் ராஜாங்கையாவுக்கு அருள் வருகிறது. பொய்த்தாலி அருந்து விழுந்துவிட்டது, இப்போது உண்மையை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறுகிறார். அனைவரும் அதிர்ச்சியுடன் கேட்க, அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர ஒரு சோதனை அவசியம் என்று அறிவிக்கப்படுகிறது. ஐஸ்வர்யாவுடன் இரத்த உறவு கொண்ட அனைவரும் தீமிதிக்க வேண்டும் என்று சாமி கட்டளையிடுகிறது. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சித்ராவும் பதறிவிடுகிறார்கள். அவர்கள் ரகசியமாக வாழை மட்டையை காலில் கட்டிக்கொண்டு தீமிதிக்க திட்டமிடுகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாமியின் முன் எந்த சூழ்ச்சியும் பலிக்காது.